17/9/2024 அன்று பிறந்தநாள் காணும் பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன் மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பாரத தாயின் செல்லப்பிள்ளை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 74வது பிறந்த நாளை தேசமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். வி ரமேஷ் அட்வொகேட், மாவட்ட பொருளாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மது ஒழிப்பு மாநாடு என்பது ஏற்கனவே அது ஒரு நகைப்புக்குரியதாக இருந்தது. இப்போ இன்னும் மேலும் நகைப்புக்குரியதாக ஆக்கினது மட்டும் இல்லாமல் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு. மது ஒழிப்பு வேணும்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் இப்போ மது விற்பனையை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. முதலமைச்சர் அப்படி என்ன சொன்னார்? ஒரு கன்வின்ஸ் ஆனார். ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று, திருமாவளவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவரை நம்ம பக்கம் தக்க வைக்கணும். இல்லை, திருமாவளவனை உங்கட்சியை நான் உடச்சிருவேன், அதனால் உனக்கு பலம் இல்லாமல் போயிடும்னு பயமுறுத்தி பண்ணணும். நீங்கள் முதல்வராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? விடுதலை சிறுத்தையில் திருமாவளவன் தலைவர் என்றாலும் அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற 3 பேர் அவரை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கும் பொழுது நேரடியாக திமுகவோட தலைமையிடம் தொடர்பில் இருக்கிறார். இதை மீறி நீங்கள் தகராறு பண்ணீங்க, இல்லை வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சி 2ஆக உடைக்கப்படும். 3 பேர் யார் யார்? வன்னியரசு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு திமுக சொல்ல வேண்டிய வாய்ஸுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்காக செல்லூர் ராஜு அதிமுக ஏன் டப்பிங் வாய்ஸ் பேசுகிறாரு? அப்போது விடுதலை சிறுத்தைகள் வலுப்பெறுவதை இந்த 2 பேரை தாண்டி 3வது யாரும் வலுப்பெற்று விடக்கூடாது. அது வலுப்பெற்று விடக்கூடாதுங்கிறது பாஜகவாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், விடுதலை சிறுத்தையாகவும் இருக்கலாம். முதல்ல விஜய் வந்தபோது வாழ்த்து தெரிவித்தார். விஜய் கூட்டணிக்கு போகலான்னு சொல்லி இவர் சிக்னல் அனுப்பிச்சு விஜய் கிட்டேருந்து எந்த விதமான க்ரீன் சிக்னல் வரல. அதனால தான் ஒரு 3 நாள் 2 நாள் 3 நாள் திடீர்னு எத்தனை விஜய்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. விஜய் எம்ஜிஆர் நான் சொல்லலை. ஆனால் இது ஒரு எம்ஜிஆர் திமுகவை 13 வருஷம் காலி பண்ணார். ஆதவர்ஜுன் எவ்வளவுதான் திமுகவுக்கு எதிராக திருமாவை திருப்ப முனைந்தாலும் இறுதியில் அங்கே ஆதவர்ஜுனுக்கு திருமாவளவன் மேல் இருக்கும் பிடிப்பை விட 3 அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இதில் வீசிக்க இவர்களுக்கு திமுகவுடன் இருக்கும் தொடர்பு இன்னும் வலுவானது. ஸோ அந்த படிப்படியாக குறைப்பது, கடைகளை மூடுவது என்பதெல்லாம் பம்மாத்து. நீங்கள் ஒன்று மதுவிலக்கை கொண்டு வரணும். அதுக்கு உடனே பதில் என்ன சொல்லிடுவாங்க? மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வந்தால் கள்ளசாராயம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு. நீங்கள் டாஸ்மாக் இவ்வளவு மதுக்கடைகள் வைத்திருக்கும் போது அங்கே அவ்வளவு கள்ளசாராயம் கள்ளக்குறிச்சிலையும் மற்ற இடங்கள்லையும் வந்தது. இது திமுகவின் வெற்றி, திருமாவளவனுக்கு பின்னடைவு. கலைஞரின் சாதுரியம் ஸ்டாலினிடத்தில் நிச்சயமாக ஒரு கணிசமான அளவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். திருமாவளவன் அவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இது அறிவிப்பு வெளியாகி அதுக்கப்புறம் அவர் பேசின எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா திமுகவை எதிர்க்க திருமாவளவன் தயாராகி விட்டார், இனிமேலும் திமுகவோட பாவத்தை அவர் சுமக்க மாட்டாருன்னெலாம் அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க. ஆனால் முதலமைச்சர் அமெரிக்க பயணத்தை முடித்து கொண்டு நேற்று அறிவாலயம் வந்ததுக்கப்புறம் முதலமைச்சரை பார்த்து விட்டு வெளியே அவர் சந்திக்கும் போது அவர் சொன்ன செய்திகள் எல்லாமே ஒரு வாரம் என்ன விவாதம் நடந்ததோ அதுக்கு மாறாக இருந்தது. அது அப்படியே மாறி இருக்கிறது. இன்ஃபேக்ட் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவுடைய 2 பிரதிநிதிகள் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு அதுலேயும் ஒரு புதுவிதமான ஒரு அறிவிப்பு. ஏன் நடந்தது? அந்த ஒரு மீட்டிங் அப்படி என்ன மாற்றிடுச்சு திருமாவளவன்? நீங்கள் பேசும்போது இந்த சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும்போது ஏமோ பாவம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கரெக்ட்? அது நான் சொன்னல, அது அப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். இல்லை, அது என்ன சொன்னீங்க? திமுகவின் பாவத்தை இனிமேல் திருமாவளவன் சுமக்க தயாராக இல்லை அப்படின்னு விமர்சனம் சொன்னாங்க. நான் எல்லா மதத்தையும் ஒரே இதுவாக ட்ரீட் பண்ணுறேன். மத நல்லிணக்கத்தை விரும்புவான். பொதுவாக கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சு வாசலில் பாவத்தின் சம்பளம்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். அது வேண்டாம். பாவத்தின் சம்பளம் சொல்லி அது வேறு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம்.
மனிதனுடைய இறுதி முடிவு அதை போட்டிருக்கோம். நம்ம அதை சொல்ல வேண்டாம். ஏறக்குறைய இவர் இப்போ சம்பாதித்திருப்பது பாவத்தின் சம்பளம். அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, அப்போது போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி எழு அடங்க மறு அந்த ஆவேசம் இருந்துச்சு. தலித்து முதலமைச்சர் என்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் வந்து திமுக தான் நிரந்தரம் என்பதில்லை, ஆட்சிகள் வந்து வரும் போகும், கட்சிகள் வரும் போகும் இப்பெல்லாம் பேசினார். இதெல்லாம் நடந்துச்சு. இப்போது போகும்போது அவர் பேசுனது இப்போ அந்த முதலமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னால் வேறு ஒரு நிகழ்வில் நான் வந்து அது மட்டும் இல்லாமல் சில பத்திரிகை நண்பர்கள் இதை பற்றி என்கிட்ட நமக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் முறையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி முடியும், இது எப்படி எதை நோக்கி போகும், திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவாரா, அதிமுக போவாரா, இல்லை என்ன ஒரு கால் அரசியல் பேரத்திற்காக இப்படி செய்கிறாரா, இப்படிலாம் சொன்னபோது நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வந்து நேற்று காலையில் முதலமைச்சரை பார்க்க போனார். முந்தா நேற்று நைட்டு ஒரு பத்திரிகை நண்பர், பேர் வேண்டாம், அவர் பேசும்பொழுது நான் சொன்னேன், 2 பேர் வேறு வேறு இடத்துல அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு போவார், போயிட்டு உடனே முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய மாநாட்டுக்கு நான் வந்து சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், டிகே சிலங்கோவன், ஆர்எஸ் பாரதி இந்த 4 பேரில் ஏதோ ஒரு 2 பேரை சொல்லி அவங்கள மாநாட்டில் கலந்துக்க சொல்கிறேன், அதோட இந்த மேட்ரை முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அப்படின்னு ஒரு ஜோசியம் சொன்னேன். கரெக்டாக அதில் டிகே சிலங்கோவன், இவர் ஆர்எஸ் பாரதி, இவங்க 2 பேரையும். ஸோ அந்த நான் சொன்ன 4ல் 2ன்னு சொன்னேன், பர்ஃபெக்டாக 2 பேர். இது வந்து அந்த 2 பத்திரிகையாளர்கள் யாருக்கும் அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி சொன்னேன்னு. அவங்க நேற்று இந்த அவர் போயிட்டு வந்து அந்த வீடியோ வந்தோடனே, அது எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க, என்ன ஏதாவது நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் ஆஃபீஸில் ஏதாவது தொடர்பு வச்சுருக்கீங்களா ரகசியமானு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பர்முட்டேஷன் காம்பினேஷன், திமுகவில் இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, இது இப்படி தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு யூகம். அந்த யூகம் வந்து சரியாக இருந்தது, அவ்வளோதான். எதுக்காக இதை சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட இப்போ திருமாவின் நிலை வந்து எதையோ பண்ண போக இப்போ வந்து பெருசாக பார்த்து பயந்து போய் இப்படி பண்ணியிருக்காருன்றது அவர் நேற்று வந்து பேசும்போதே தெரியுது. முதலமைச்சர் அப்படி என்ன சொன்னாரே ஒரு கன்வின்ஸ் ஆனார். ஏன்னா அதுக்கு முன்பாக இருக்கும் திருமாவளவன் டோன் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மது ஒழிப்பு மாநாடை வந்து நடத்துவதற்கு ஒருவேளை நான் என்ன காம்ப்ரமைஸும் செய்ய தயார், ஒருவேளை கூட்டணியோ இல்லை ஆட்சியோ இல்லை பதவியோ, ஆட்சி இல்லை பதவியை கூட இழக்க தயார் அப்படிங்கிற மாதிரி அறிவித்த திருமாவளவன் அவர்கள், மது ஒழிப்பு வேணும்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து மது விற்பனையை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். இல்லை, அவர் மது விற்பனையை ரெகுலேட் பண்ணணும்னு மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் அந்த ஒரு வாரமாக ஒரு மாதம் அந்த கடந்த ஒரு சில நாட்களாக அவர் பேசும்பொழுது திமுகவை மறைமுகமாக விமர்சித்து தான் பேசினார். அதாவது மதுவிலக்கு கொள்கையில் வந்து நான் கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கிறேன்லாம் பேசினார். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுதான் சொன்னேன், என்ன ஞானம் வந்தது போயிட்டு முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு, இது வந்து செக்ஷன் 47 பிரகாரம் முதல்வர் வந்து இவருக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதி அனைத்து மாநிலத்திலும் வந்து மதுவிலக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏங்க இந்த செக்ஷன் 47 நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமா, அதுக்கு முன்னால் அதை பற்றி பேசவே இல்லையே. அதுக்கு முன்னால் பேசும்போது அந்த ஆட்சியில் பங்குன்னு பேசும்போது பிஜேபி கூட தனிப்பெரும்பான்மை பெற்ற மாநிலங்களில் மற்ற மத்திய அரசில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறதுனாரு. அது உண்மைதான். 2019 303 சீட்டு வாங்கின போது சிராக் பாஸ்வான், அப்புறம் ஆத்வாலே, இந்த மாதிரி அப்னாதல் மாதிரி சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு 303 சீட்டு இருந்தது. இந்த தடவை 240, இது வேறு வழி இல்லாமல் கொடுத்தது. அது வந்து ஒரு அடையாளத்திற்காக, ஒரு பெருந்தன்மையினால் ஒரு அரசியல் எதிர்காலத்துக்காகவும் கொடுத்துருக்கலாம். பிஜேபி கூட அப்படின்னு சொல்லும்போது என்ன, பிஜேபி கூடனா பொதுவாக பிஜேபி பாசிச கட்சி, ஆரிய கட்சி, வந்தேரிகள் கட்சி, பார்ப்பனிய கட்சின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி பிஜேபியே கொடுக்குது, திமுக கொடுத்தா என்ன அப்படிங்கிறது தான் அதுடைய உள்ள அர்த்தம். ஆக திமுகவை மிக கடுமையாக அதே சமயம் மறைமுகமாக வந்து விமர்சனம் செய்தவர் திடீர்னு இப்படி வந்து உள்ளே போய் ஞானம் வந்து செக்ஷன் 47னால் ஏன் அந்தந்த மாநிலத்துக்கு அந்த உரிமை இருக்கே,
அதாவது மதுவிலக்கு கொண்டு வரதுக்கான உரிமை அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கே. அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்தார். அதற்கப்புறம் தலைவர் கருணாநிதி அவர்களும் வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தினாருங்கிறார். அவர் என்னத்தை அவர் கருணாநிதி எங்கே வலியுறுத்தினார்? 1971 72 அவரே தானே வந்து கள்ளுக்கடையை திறந்து விட்டார். 71 ஆகஸ்ட் 30 மறக்க முடியாது என்னால். என் பிறந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் கிட்ட முடியும், உன் பிறந்த நாள் நீ தான் என் ஊரை கெடுக்கிறதுக்கு கள்ளுக்கடையெல்லாம் திறந்து விட்டார் கருணாநிதினு இன்னும் அந்த காலத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னால் 1971 எந்த பிரதமர் சொல்லி எந்த செக்ஷன் 47 பிரகாரம் கருணாநிதி திறந்து விட்டார்? மாநில அரசுகளுக்கு உள்ள உரிமையில் தானே திறந்து விட்டார். அதே மாதிரி மூடுறதுன்னா பீகார் அரசு முடித்து இது குஜராத் அரசு வந்து மதுவிலக்கு அதெல்லாம் அவங்களாம் வந்து பிரதமர் சொல்லியோ பிரதமர் வந்து உத்தரவு போட்டோ வந்து அப்படி உத்தரவு போட்டால் பிரதமர் வந்து ஒரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக உத்தரவு போட முடியாது. நீங்கள் வந்து உங்கள் மாநிலத்துக்கு போகிறதுக்கு இங்கே உள்ள மாநில அரசு நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து திமுக அரசு பண்ணணும், நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை மத்திய அரசு தான் பண்ணணும்னு ஏதோ வந்து அந்த பக்கம் தள்ளி விடுற மாதிரி சொல்கிறது போது எதையோ பண்ண போய் ஏதோ சொல்லுவாங்க பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சுதுன்னு. ஏதோ இவர் வந்து அரசியல் பேரத்திற்காகவோ ஒரு நாடகம் ஆட போய் நாடகம் விபரீதமாக போய் இப்படி நடந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னொன்று மிரட்டப்பட்டாரா திருமாவளவன்? அங்கே தான் வர்றேன், நீ அந்த இடத்துக்கு தான் வர்றேன். இதில் 2 இடத்துல வந்து அவர் வந்து எதிர்பாராத விஷயங்கள் நடந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று வந்து இவர் முதலமைச்சரை பார்க்க போகிறதுக்கு முன்னாலேயே அதிமுகலேருந்து செல்லூர் ராஜு, ஏன்னா அதிமுகவுக்கு இவர் அழைப்பு விடுத்தார். அதுதான் திமுகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும். அரசியல் ரீதியாக இங்கே இருந்துக்கிட்டு அங்கே அழைப்பு விடுறாங்க, அவங்க வராங்க வரல. அது கூட ஜெயக்குமார் சொன்னார், நாங்கள் வந்து முறையாக அழைப்பு விடுத்தால் மரியாதையாக அழைப்பு விடுத்தால் நாங்கள் வருவோம்னா அது ஒரு ஏதோ ஒரு பதில் அதாவது அவர் வரேன்னு சொல்லலை வரலன்னு சொல்லலை, கூப்பிட்டா வருவோங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு வைங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து எடப்பாடிக்கிட்டேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரல. எடப்பாடிக்கிட்டேருந்து வரல. ஜெயக்குமாருங்கிறது எடப்பாடி சொல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக தேவையே இல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்லாமல் செல்லூர் ராஜு என்ன சொன்னார்னு பாருங்கள். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதாவது ஆட்சியில் பங்குங்கிற அதிகாரத்தில் பங்குன்ற அந்த கருத்துக்கு அவர் வந்து தேவையே இல்லாமல் ஒரு பதில் சொன்னார் செல்லூர் ராஜு. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அதிகாரத்தில் பங்கு கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு என்பது கிடையாதுன்னாரு. இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக ஒன்று இப்போ கிட்டத்தட்ட 2026 ஆட்சிக்கு நிச்சயமாக வந்துடும் 100% சொல்கிற அளவுக்கோ இல்லை வந்துடுமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கோ கூட இன்னும் வரலாம். நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 5 முனை போட்டி வந்தால் திமுகவிற்கு பலம் சற்று அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அதுக்கப்புறம் கூட்டணிகளில் வந்து ஏதாவது காம்பினேஷன் வரும்பொழுது மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அப்போது அதிமுக இன்னும் பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறாங்க, தனித்து தான் கூட்டணி. தேமுதிக கூட வந்து இருக்கலாம், அது ஒரு பெரிய கட்சி இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு திமுக சொல்ல வேண்டிய வாய்ஸுக்கு திமுகவில் ஸ்டாலின் அவர் முதல்வர் ஸ்டாலினுக்காக செல்லூர் ராஜு அதிமுக ஏன் டப்பிங் வாய்ஸ் பேசுகிறாரு? அப்போது அந்த திமுக அதிமுகவிடையே வந்து நான் வழக்கமாக சொல்லும் ஒரு மறைமுக புரிந்துணர்வு, ஒரு கூட்டணி, அது கூட்டணின்னு சொல்ல முடியாது, புரிந்துணர்வுன்னு சொல்லலாம். இந்த 2 பேரை தாண்டி 3வது யாரும் வலுப்பெற்று விடக்கூடாது. அது வலுப்பெற்று விடக்கூடாதுங்கிறது பாஜகவாக இருக்கலாம், விஜயா இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தையாகவும் இருக்கலாம். அப்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து வலுப்பெறுவதை திமுகவும் விரும்பவில்லை என்பதை வந்து நம்மளால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் வந்து கோபாலபுரத்து கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்னு ஒரு விமர்சனம் வரும். அது விமர்சனம் உண்மையாக இருக்கலாம், ஓரளவு உண்மையாக இருக்கலாம். இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்கலாம்னு தோணுது. 163 கொடிக்கம்பங்களை வந்து அகற்றினார்கள். 3 நாள் முன்னால் தான் பேசினார் திருமாவளவன். அதுவும் கோப்புதூரில் மதுரையில் வந்து அவருடைய முதலாக அவர் கொடியேற்றியதையும் வந்து அகற்றினாங்க. அப்புறம் 2 நாள் பொறுத்து திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் வந்து திமுக வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதாவது எங்களை சரியாக மரியாதையாக நடத்தவில்லை என்பதை தெளிவாக அவர் அந்த அர்த்தத்தில் தான் பேசியிருந்தார். அப்படிப்பட்ட அப்போ திமுகவிலிருந்து இதுக்கு பதில் சொன்னால் பரவாயில்ல. திமுகவிலிருந்து அவருக்கு சொல்லப்பட்ட பதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறையில் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருக்கும்.
என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து இதை வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணி இதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாலேயே இதுக்கு பதில் ஏன் சொன்னார் அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு பார்வை, கண்ணோட்டம். அவங்க பேச வேண்டியதே இல்லையே. இன்ஃபேக்ட் வந்து ஒரு கால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுகவுடன் சேர வேண்டும், திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருந்தால் நாங்கள் வரவேற்கிறோம், கொள்கை ரீதியில் வந்து விடுதலை சிறுத்தை எடுத்த முடிவு சரியானது, மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள், இப்படி பாசிட்டிவாக தானே பேசணும். இந்த அதிகார பங்கை பற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லைன்னா கூட நீங்கள் இன்னும் அதிகாரத்துக்கு வருவீங்களா வரலையான்னு உங்களுக்கே தெரியல, மக்களுக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போது இந்த 2 கட்சிகளையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் உட்பட எந்த கட்சியும் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து வலுப்பெற்று விடக்கூடாது என்பதில் திமுக எவ்வளவு சிரத்தை காட்டுகிறதோ அதே அளவுக்கு அதிமுக. இந்த செல்லூர் ராஜு பாயிண்ட் 1. இன்னொன்று, நேற்று இவர் நம்ம அவர் போய் பேசும்பொழுது வெளியில் வந்து கூட சொல்லியிருக்காரு, அதிகாரத்தில் பங்குன்னா அது வந்து காலம் வரும்போது அது வந்து வலுவாக குரல் கொடுப்போம்னு. அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் தலித் தமிழ்நாட்டில் ஆட்சி இது முதல்வராகவே ஆக முடியவில்லைன்னு குரல் கொடுத்தீங்க. 1 மாதம் முன்னால் காலம் வந்துடுச்சு. இப்போ இந்த நேற்று திடீர்னு அந்த காலம் எங்கே போயிடுச்சு? அப்பொழுது என்ன நடந்தது? உள்ளுக்குள்ளே போகும்போது வீராவேசமாக சென்றவர் வரும்பொழுது அப்படியே வந்து ஏதோ தொய்ந்து போய் வந்த மாதிரி அவர் பேச்சும் அவருடைய அந்த இதுவும் வந்து அதான் சொல்லுவோம் வந்து பொங்கி எழு அடங்க மறு அப்படின்லாம் வந்து பொதுவாக பேசக்கூடியவர் அடங்கி இருன்னு திரும்பி வந்துட்டார். ஏன் அப்படின்னா என்னன்னால், விடுதலை சிறுத்தையில் வந்து திருமாவளவன் தலைவர் என்றாலும் அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற 3 பேர் வந்து அவர்கள் வந்து நேரடியாக திமுகவோட தலைமையிடம் தொடர்பில் இருக்கிறார்கள். 3 பேர் யார் யார்? வன்னியரசு, ஷானவாஸ், ரவிக்குமார். ரவிக்குமார் ஏற்கனவே திமுக சின்னத்தில் எம்பி நின்னவர் தான். ஏன்னா அப்போ வந்து அந்த திமுக சின்ன பிரச்சனை வந்தபோது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த பேரில் வந்து அவர் வந்து திமுக எம்பி தான் சொல்லணும். ஆமாம். ஷானவாஸ், வன்னியரசு பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு வந்து திமுக அரசு அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை தாண்டி வன்னியரசுக்கு வந்து செல்வாக்கு இருக்கிறது என்று தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் வட்டத்தில் பேச்சு வருகிறது. அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, வன்னியரசு கூப்பிட்டு அதிகாரிகளுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க, இதை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இந்த லாபியிங், புரோக்கரிங் அப்படிங்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களில் அரசு அதிகாரிகளிடம் பேசும்பொழுது முதல்வருடைய தனி செயலாளர் ஒருவர் தினேஷ்னு இருக்கார், அவர் மூலமாக இதை வந்து அவர் நடத்தி கொள்கிறார். அவர் கூப்பிட்டு தினேஷை சொல்லிட்டா, ஏன்னா முதல்வரும் வந்து வன்னியரசு கூப்பிட்டு ஏதாவது சொன்னார்னா அதை பண்ணி கொடுத்துருங்க. நான் அது பண்ணி கொடுக்குறது ரைட்டா தப்பா அதுக்குள்ளேயே போகல. நான் சொல்கிறது என்னென்னால், ஆக திருமாவளவன் தான் விடுதலை சிறுத்தை தலைவர் என்று வைத்து கொண்டாலும் அவரை பொம்மை தலைவராக வந்து கொள்கை அளவில் வந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு அடையாள தலைவராக வைத்துக்கொண்டு அடுத்து இருக்கும் நிர்வாகிகள் அனைவரும் வந்து திமுகவுடன் அவரை விட நெருக்கமாக, அவரை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும் என்ற யூகம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன, இதை மீறி நீங்கள் வந்து தகராறு பண்ணீங்க, இல்லை வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சி 2ஆக உடைந்து விடும். உங்கள் ஆட்கள் எல்லோரும் இங்கே வரத்துக்கு தயாராக இருக்காங்க. அப்படின்னா திருமாவளவன் அப்படிப்பட்ட ஒரு பிளவை, விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறதுக்கு பதிலாக இன்னும் ஏதோ ஒரு திராவிட விடுதலை சிறுத்தை, இல்லை அண்ணா விடுதலை சிறுத்தைன்னு ஏதோ ஒரு பேர் ஒன்று போடுறாங்கன்னு வைங்க, பேராக வந்து பஞ்சம் அது வந்து ஒன்று போட்டு இப்படி பண்ணாங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் திருமாவளவன் தன்னுடைய கட்சியிலேயே வந்து பலவீனப்படுவார், தனிமைப்படுத்தப்படுவார். இல்லை, ஆனால் இப்போது இதெல்லாம் வந்து ஒருவேளை நம்ம திமுகவுக்கு எதிராக, கூட்டணிக்கு எதிராக நம்ம பேசும்போது இதெல்லாம் திமுக செய்யும்னு தெரியாத அளவுக்கா திருமாவளவன் இருக்கிறாரு. அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? திமுக இப்படி தான் மிரட்டும் அப்படின்னா அது திமுக. உங்களுடைய கேள்வி சரியானது. மூத்த ஒரு அரசியல் அனுபவம் பெற்ற அவர் அப்படின்னால், பட் அவர் வந்து இருக்கிற நிலைமை வந்து ஒரு கையுறு நிலைமைன்னு சொல்லுவாங்க, இயலாத ஒரு நிலைமையில் இருக்கார். அவரால் வந்து அவருடைய கட்சியில் வந்து அவர் சொல்வதை வந்து மீறி யாரும் வந்து நடக்க மாட்டார்கள் அப்படின்னு இல்லை. இப்போது அதிமுகவில் வந்து ஒரு உதாரணத்துக்காக கம்பேர் பண்ணுறேன். இதில் வந்து அதிமுக சிறந்த கட்சினோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னோ அல்ல, ஒரு ஒப்புமைக்காக
அதிமுகவில் வந்து அண்ணாமலை இருக்கும் வரையில் வந்து தமிழ்நாடு தலைவராக பாஜகவில் இருக்கும் வரை கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து நிரந்தரமாக கூட்டணி இல்லைன்னு பல முறை வந்து பிடிவாதமாக எடப்பாடி அவர்கள் அறிவித்தார். எல்லாருக்கும் அரசியலே தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். அது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள ஈகோ பிரச்சனை தானே தவிர, அதுக்கு முன்னால் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னால் பெரிய கொள்கை கோட்பாடு வித்தியாசத்தில் என்ன வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக பாஜக, எதனால் வந்து அந்த கோட்பாடு மாறிச்சா, யாருக்கு மாறிச்சு, ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஒன்லி எ பர்சனாலிட்டி ஈகோ கிளாஷ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் உள்ளிட்ட ஒரு 6 பேர் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு போனாங்க. இந்த மாதிரி அது வந்து செய்திகள்லேயே வந்தது. இல்லை பாஜகவோட ஒத்து போயிட்டா நம்ம கூட்டணி போனால் தான் திமுகவை நம்ம எதிர்கொள்ள முடியும்னு சொல்லி போனதாக. இப்போ ஒரு வாரம் கண்டினியூஸாக வந்து 3-4 நாள் வந்து அங்கேயே உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. ஆனால் வந்து எடப்பாடி அது சரியா தவறா, அது வந்து தேர்தலில் வரும் முடிவு தான் வந்து அதற்கு பதில் சொல்ல முடியும், விடை காண முடியும். ஆனால் வந்து அவர் பிடிவாதமாக இருந்தார். பிடிவாதமாக இருந்தார் என்றால் அந்த வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட செங்கோட்டையன் உள்ளிட்ட அந்த மூத்த தலைவர்கள் வந்து எடப்பாடியை தூக்கி எறிந்து விட்டோ, எடப்பாடியை மீறியோ ஒரு முடிவெடுக்க வேண்டும். பாஜகவுடன் வந்து அப்படியாவது கூட்டணி சேர்ந்து அதிமுகவை உடைத்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அப்படின்னு ஒரு கணக்கு போடல. அது ஏன் போடலை, எதனால் போடலை, அது வேறு விஷயம். ஆனால் போடலை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு விளைந்த நன்மை. பாஜகவுடன் சேராமல் இருப்பது நன்மை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அதிமுகவை உடைக்காமல் மேலும் உடைக்க, ஏற்கனவே சசிகலா பிரிஞ்சிட்டாங்க, டிடிவி பிரிஞ்சிட்டாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் மிகப்பெரிய ஓபிஎஸ் பிரிஞ்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கியில். இப்போ கூட வைத்திலிங்கம் வந்து பிப்ரவரி 25 நாங்கள் அங்கே தான் போய் சேருவோங்கிறாரு. ஓபிஎஸை பற்றி அதை பற்றி எதுவுமே பேசலை அவர். மைத்ரேயன் ஏற்கனவே பிஜேபிக்கு போனவர் திரும்பி வந்துட்டார். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, ஆக அதிமுகவில் வந்து எடப்பாடி சொல்வது அவர்களுக்கு வந்து விருப்பமில்லை, இல்லை வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை என்றால் கூட எடப்பாடியை மீறி ஒரு முடிவெடுக்க வந்து அவர்கள் தயாராக இல்லை. அது விசுவாசத்தின் காரணமாக, வேறு அரசியல் காரணங்களுக்காகவா அப்படிங்கிறத விட்டுட்டு பார்த்தால் அதுதான் அங்கே நிதர்சனம். ஆனால் விசிகாவில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுகவுக்கோ வேற எங்கே போவார், பிஜேபிக்கு போக முடியாது. விஜய் கூட்டணிக்கு போகலான்னு சொல்லி இவர் சிக்னல் அனுப்பிச்சு விஜய் கிட்டேருந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, க்ரீன் சிக்னல் வரல. அதனால தான் ஒரு 2 நாள் 3 நாள் திடீர்னு வந்து எத்தனை விஜய்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னாரு. ஏன்? முதல்ல விஜய் வந்தபோது வாழ்த்து தெரிவித்தார். அது வாழ்த்து வந்து ஒரு மரியாதை நிமித்தம்னு கூட சொல்லலாம், கர்டிசின்னு சொல்லலாம். ஆனால் இது தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். எத்தனை விஜய்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. நான் விஜய் வந்து எம்ஜிஆர் நான் சொல்லலை. ஆனால் இது ஒரு எம்ஜிஆர் வந்து திமுகவை வந்து 13 வருஷம் காலி பண்ணார். சத்தமே இல்லாமல் வந்து கருணாநிதியோ திமுகவோ எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு 13 வருஷம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை தலை தூக்க முடியவில்லை என்பது சரித்திர உண்மை. அதனால் நான் வந்து எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றுன்னு சொல்லலை. நான் நிறைய அதில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. விஜய் வந்து என்றும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜய் வரட்டும், வாழ்த்துக்கள், ஒரு மாற்றம் வருவது நல்லது, புதியவர்கள் வர வேண்டும் என்பதில் எனக்கும் வந்து கருத்து தான், இணக்கம் தான். ஆனால் வந்து எம்ஜிஆரும் விஜயும் வந்து ஒப்பிடுது. ஏன்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி 20 வருஷம் அவர் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணார். அவர் திமுகலேயே இருந்தார். பல திமுக தலைவர்களை வந்து அவர் வளர்த்து விட்டார். கருணாநிதியே அவர் தான் வந்து முதலமைச்சர் ஆக்கினார். ஸோ அப்படிப்பட்டவரும் விஜய் வந்து அரசியலுக்கு மொத்தமாக புரியுது. அவருடைய கட்சியில் வந்து யார் வந்து அனுபவமிக்கவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்கள், அரசியல் அனுபவம். புஷி ஆனந்த் வந்து ரசிகர் மன்ற தலைவராக தான் இருந்திருக்காரே தவிர, யாராவது ஒரு பெயர் சொல்லுமாறு ஒரு அரசியல் மாவட்ட செயலாளராக இருந்தார், திமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், பாஜகவில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார், யாரும் அந்த மாதிரி வந்து விஜய்கிட்ட இது வரைக்கும் போய் சேரல. நாளைக்கு நடக்கலாம் தெரியாது. இல்லை இந்த தேர்தல் முடிந்த பிறகு விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குதுன்னு வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வரலாம். இன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. எத்தனை விஜய்கள் வந்தாலும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தவறான்றதை விட அவசியமாக இல்லையான்னா அவசியம் இல்லாதது. அப்போவே அவர் வந்து எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாரோ அது எதை பார்த்து, எப்போ அதையும் நீங்கள் வந்து எப்போ கம்பேர் பண்ணணுன்னா செல்லூர் ராஜு சொன்னார் பாருங்கள், அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்தது. அதிகார பங்கு வந்து அதிமுகவாக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தில் எந்த கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் நாங்கள் பங்கு தரமாட்டோம்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீங்கள் இங்கே வந்தாலும் பங்கெல்லாம் எதிர்பார்த்து வராதீங்கன்னு அர்த்தம். இது ஏன் வந்து செல்லூர் ராஜு இப்போ சொல்லணும்? அமைதியாக இருக்கலாமே. பங்கு இல்லைங்கிறது இருக்கட்டும், நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது, அந்த தேர்தல் வரும்பொழுது அப்போ சொல்ல வேண்டிய விஷயம், 2026க்கு முன்னால் சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி ஏன் சொல்கிறாரு இப்படிங்கிறது ஒரு மர்மம். அடுத்தது, இந்த 3 பேர், நான் இந்த 3 பேரையும் குற்றம் சாட்டுவதாக அர்த்தமில்லை. நமக்கு கிடைத்த தகவலில் வந்து இவர்களுக்கு திமுக தலைமையுடன் அதிகமான தொடர்பு இருக்கிறது. திமுக தலைமை வந்து தலையாட்டினால், தலையசைத்தால் இவர்கள் வந்து திருமாவளவனுக்கு எதிராக போக தயங்க மாட்டார்கள் என்று ஒரு தகவல் உலவுகிறது. அது உண்மையா இல்லையா, அது உரியவர்கள் தான் அதை பதில் சொல்ல வேண்டும். ஆனா இன்னொருவரை நம்ம விட்டுட்டோம்ல, ஆதவ் அர்ஜுன். ஏன்னா இந்த சர்ச்சை, இந்த விவாதம் தொடங்கிய நாள்ல இருந்து ஆதவ் அர்ஜுன் தான் வந்து திமுகவுக்கு எதிராக திருமாவளவனை திருப்புகிறார் அப்படின்னு ஒரு பேச்சு. குறிப்பாக வந்து அவருடைய நிறுவனம் ஒரு ரகசிய சர்வே எடுத்தது 2026 எப்படி இருக்க போகுதுன்னு. அதோட ஒரு அவுட்கம் ரிசல்ட்டை வச்சு கூட ஆதவ் அர்ஜுன் வந்து திருமாவளவனை இந்த மாதிரி செய்திருக்கிறார், இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு தகவல். அதுக்கு முன்பாக 2024 ஆதவ் அர்ஜுனுக்கும் சேர்த்து தான் திருமாவளவன் சீட்டு கேட்டார் ஒரு பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு. ஆனால் பொது தொகுதியில் திமுக தரல. ஸோ அந்த கிரட்ஜும் ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்கிறது. ஸோ ஆதவ் அர்ஜுன் தான் திமுகவுக்கு எதிராக திருமாவளவனை திருப்புகிறார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சரிங்க, ஆதவ் அர்ஜுன் வந்து அப்போ என்ன, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேள்வியிலேயே விடை என்ன வருதுன்னா, ஆதவ் அர்ஜுன் எவ்வளவுதான் திமுகவுக்கு எதிராக திருமாவை திருப்ப முனைந்தாலும், அதற்கு அவர் வந்து இசைந்து கொடுப்பதாக முதலில் தெரிந்தாலும், இறுதியில் அங்கே ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து திருமாவளவன் மேல் வந்து இருக்கும் பிடிப்பை விட இங்கே இந்த 3 அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இதில் விசிக இவர்களுக்கு திமுகவுடன் இருக்கும் தொடர்பு இன்னும் வலுவானது. அப்போது நீங்கள் எந்த ஆதவ் அர்ஜுன் உள்ள முதல்வரை மீட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையாக பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனை நம்பி நீங்கள் வந்து போனீங்கன்னா இங்கே 3 பேர் இவங்க எங்கள் பக்கம் வந்துடுவாங்க, ஆதவ் அர்ஜுன் ஒரு ஆள் பணம் போடுவார், அதை வச்சுட்டு பணத்தை மட்டும் வச்சுட்டு கட்சி நடத்திடுவீங்களா அப்படின்னா? ஆதவ் அர்ஜுன் வந்து லாட்ரி மார்ட்டின் அவருடைய மருமகன். உண்மை, பல மாநிலங்களில் வந்து அரசியலுக்கு வந்து பின்னணியில் வந்து லாட்ரி மார்ட்டின் இருக்கிறார். மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கே வந்து 1000 கோடி வந்து அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. திமுகவுக்கும் பெரிய அளவில் 500 கோடி சொச்சம் ஃபண்ட் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் அவர். அவருடைய மருமகன் இவரே ஆரம்ப காலத்தில் வந்து திமுக ஐடி விங்கோடு சேர்ந்து செயல்பட்டவர் தான் ஆதவ் அர்ஜுன். அந்த பெண்ணா அந்த 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 பிஎன் அப்படிங்கிற அந்த ஒரு சபரீசன் நடத்தி வந்த நிறுவனத்தோடு இணைந்து இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுன். அதிலிருந்து அப்புறம் பிரிந்து தான் போனார். அது என்ன வருத்தத்தினாலேயோ இல்லை ஆர்வத்தினால, முன்னேற்ற ஆர்வத்தினால போயிருக்கலாம், அது வேறு விஷயம். அப்போது இப்போ ஆதவ் அர்ஜுனை நம்பி இவர் வந்து இறங்கி திமுகவை எதிர்த்திருந்தால் அது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதையாகத்தானே இப்போ முடிஞ்சுது. நான் சொல்கிறது அரசியல் ரீதியாக இவரால் வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஏனென்றால் ஆதவ் அர்ஜுன் பணம் தான் வச்சிருப்பாரே தவிர அடிமட்ட தொண்டர்களிடையே வந்து அந்த கிரிப் இருக்கா ஆதவ் அர்ஜுனுக்குன்னு கேட்டால் கிடையாது. ஆதவ் அர்ஜுன் அரசியலுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? பணம்ங்கிறது ஒரு பக்கம் அவசியம், தேர்தலுக்கு பணம் அவசியம், இல்லைன்னு சொல்லலை. இதே ஆதவ் அர்ஜுன் வந்து விசிக திமுக கூட்டணியில் நிற்குது, நாளைக்கு வந்து அதில் வந்து ஒரு பதவி வந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த திமுகவின் மீது இருக்கும் கசப்பை வந்து தள்ளி வைத்துவிட்டு வரமாட்டார் என்பதென்ன நிச்சயம். ஆனானப்பட்ட வைகோவே வந்து இவ்வளவு விமர்சனம் செய்த வைகோவே இன்று திமுக அணியில் நிற்கும் பொழுது ஆதவ் அர்ஜுன் என்பவர் வந்து வைகோவை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு ஏதோ ஒரு மலையும் மடுவும், அதாவது நான் சொல்கிறது அந்த அரசியல் நிலைப்பாட்டில் சொல்கிறேன். அப்படி அவர் ஆதவ் அர்ஜுனை வந்து பேச்சை கேட்டு திமுகவை இவ்வளவு தூரம் வீராவேசமாக எதிர்த்திருந்தாரானால் திருமாவளவன் வரலாற்று பிழை செய்து விட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து திமுக கூட்டணியை விட்டு இவர் போகலாமா கூடாதாங்கிறத பற்றி நான் கருத்து சொல்லலை, என் கருத்து அவர் கேட்க போகிறதும் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, அதிமுகவில் உறுதியாக உங்களுக்கு கூட்டணியில் வந்து இடம் பேசி நீங்கள் முடிவு செய்து அது ஓரளவுக்கு அது வெளியில் அறிவிக்கப்படலைன்னா கூட அதை இறுதி செய்ய முடிந்திருந்தால் அப்போ நீங்கள் இந்த ஆவேசம் வந்திருந்தால் இந்த ஆவேசத்திற்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். அது இல்லாத நிலைமையில் அங்கே, ஏன்னா அதிமுகவுக்கும் இப்போ வந்து திருமாவளவன் பேர் இப்போ நடந்தது என்ன, திமுக என்ன இருந்தாலும் இவர் இவ்வளவு ஆவேசமாக பேசிவிட்டு இப்பொழுது வந்து சரண்டர் ஆனால்
இதுவரை இவருக்கு இருந்த மதிப்பு கூட, இதுவரை என்ன மதிப்பு இருந்தது, பிளாஸ்டிக் சேரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறதெல்லாம் வந்து விமர்சனங்கள் வரதெல்லாம் ஒரு பக்கம் போக, அந்த மதிப்பு கூட இனிமேல் வந்து இருக்குமா, அந்த அளவுக்கு கூட இருக்குமா என்பது பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. இல்ல ஆனா இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒய் டிஎம்கே இஸ் சோ டெஸ்பரேட்? அதாவது திருமாவளவன் அவர்களை தங்களுடைய கூட்டணியில் தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல திமுக ஏன் இவ்வளவு விடாப்பிடியா இருக்கு? தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கி இல்ல அவ்வளவுதான். இது ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் ஏதாவது பேசுனாங்க, கார்த்திக் சிதம்பரம் ஏதாவது பேசினார் அப்படின்னா எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய திமுக, குறிப்பா ராஜகண்ணப்பனோ இல்ல திருச்சி இந்த நேருகிட்டயோ போய் கேட்டா அவங்கள நாங்களாம் தூக்கி சுமக்கிறோம், அவங்களுக்கு எங்க வந்து வாக்கு வங்கி இருக்கு, நாங்க தான் தூக்கி சுமக்கிறோம்னு வெளிப்படையாக பேசக்கூடிய திமுக தலைவர்கள், திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு பேசியும் கூட யாரும் வந்து வாய் பேசவே இல்லை. முதலமைச்சர் டைரக்டா கூப்பிட்டு பேசார் அப்படின்னா ஒய் டிஎம்கே இஸ் சோ வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? சிறுபான்மையினர் வந்து பொதுவாக காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னா, அதே சமயம் திமுகவிற்கும் அவர்கள் வாக்களிப்பது வழக்கம். திமுக வந்து இந்து வாக்குகளை வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு நீங்கள் பிரிக்கும் பொழுது, அப்போ பெரும்பான்மையினர்னு தனியாக பிரிக்க வேண்டியது வந்து காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்து வாக்குகளை விட இப்போ திமுக வந்து சிறுபான்மையினர் வாக்கைத்தான் பொதுவாக நம்பி இருக்கும். அதனால தானே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லாத இவர் வந்து ரம்ஜானுக்கு சொல்கிறாரு, பக்ரீத்துக்கு சொல்கிறாரு, கிறிஸ்மஸுக்கு சொல்கிறாரு. இப்போ விஜயும் அதே பாணியில் திமுக பாணியிலே விநாயகர் சதுர்த்திக்கு சொல்கிறதில்ல. அது ரைட்டு, அவர் அதே திராவிட அரசியலில் அதே லைனில் வராரு, அது தனி விஷயம். அப்போது நீங்கள் திமுக வந்து காங்கிரஸுக்கான அது வந்து தேசிய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு தேசிய கட்சியுடன் நம்ம வந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற அளவில் வந்து காங்கிரஸோடு வந்து தொடர்பில் இருக்காங்களே தவிர, காங்கிரஸை நம்பி அவர்களுக்கு வாக்கு வங்கி இல்லை. காங்கிரஸை நம்பி திமுக வந்து வாக்கு வங்கி அரசியல் நடத்தவில்லை. ஏன்னு கேட்டால் காங்கிரஸுக்கு அப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கியெல்லாம் தனியாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த சிறுபான்மையினர்னு வேணால் சொல்லலாமே தவிர, அந்த சிறுபான்மையினர் காங்கிரஸ் அல்லாத திமுகவிற்கும் அவர்கள் வாக்களிப்பார்கள், பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது உண்மை. அது பாஜகவுக்கே தெரிஞ்ச விஷயம். அதிமுகவுக்கு திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுகவுக்கு அவ்வளவாக வந்து சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது. பட் பாஜகவை தனியாக நின்னா அதிமுகவுக்கு ஓரளவுக்கு கிடைக்கலாம். இது அரித்மெட்டிக்ஸ் கணக்கு. அப்படி பார்க்கும் பொழுது திருமாவளவன் வந்து தலித் வாக்குகளை, பட்டியலினத்தவருடைய வாக்குகள் வந்து கணிசமாக பெறக்கூடியவர். அவர் ஒருவர் தான் சொல்ல முடியாது, அதை தவிர சின்ன சின்ன மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதுலேயே வந்து பறையர், பொல்லர், அருந்ததியர் சமூகம்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிமுகப்படுத்திய அருந்ததியர் அந்த உள்ஒதுக்கீடு 3% வந்து திருமாவளவன் எதிர்க்கிறாரு. அதனால் திருமாவளவனுக்கு எதிராக அருந்ததியர்கள் போராட்டம் நடப்பதெல்லாம் நடக்குது. ஆனால் அவங்க மொத்தமே வந்து ரொம்ப அருந்ததியர் சமூகம் எவ்வளோ வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வரக்கூடிய வாக்கு வங்கி கணிசமான வாக்கு வங்கி. அதை வந்து அதிமுக பக்கம் விட்டு கொடுக்கவோ இல்லை இழக்கவோ திமுக தயாராக இல்லை. அப்போ எந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இழக்க தயாராக இல்லைன்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று, திருமாவளவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவரை நம்ம பக்கம் தக்க வைக்கணும். இல்லை திருமாவளவனை உன் கட்சியை நான் உடச்சிருவேன், அதனால் வந்து உனக்கு வந்து பலம் இல்லாமல் போயிடும்னு பயமுறுத்தி பண்ணணும். நீங்கள் முதல்வராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? திருமாவளவன் கேட்குறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும், செல்வ பெருந்தகை கேட்குறதெல்லாம் கொடுக்கணும், இன்னும் யாரோ ஜவஹர்லால் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் கேட்குறதெல்லாம் கொடுக்கணும். இப்போ திருமாவளவனுக்கு பட்ட அடி, செல்வ பெருந்தகை நடுவில் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ எதாவது சத்தம் இருக்கா பார்த்தீங்களா? இல்லை. அது எதேச்சியாக நடந்ததா என்னமோ தெரியல. இந்த ஆம்சாங் கொலை விவகாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்குது. கோயின்சிடென்ஸாக கூட அஸ்வத்தாமன் அவர்கள் கைதுக்கு அப்புறம் அதுதான் மீன் பண்ணுறேன். ஸோ அது ரைட்டு, அது வேற ஒரு பாலிடிக்ஸ் விட்டுடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அது ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதை பற்றி யாரும் கவலைப்படல. அதுலேயே அதே காங்கிரஸ்லேயே கார்த்திக் சிதம்பரம் வந்து எப்போ பேசினாலும் திமுகவை விமர்சித்து தான் பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது, ஆனால் விசிகாவில் அப்படி இல்லை. ஷானவாஸோ இல்லை வன்னி அரசோ இல்லை வந்து ரவிக்குமார் அவர்களோ வந்து தனியாக பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனால் அவரவர்களுக்கென்று அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அதாவது ஒரு 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 அணி அல்லது ஒரு இது இருக்குது, ஒரு கிரிப் இருக்குது. அப்போது திருமாவளவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் வேணுங்கிறத கொடுக்கணுன்னா, திருமாவளவன் மது ஒழிங்கிறாரு. என்னங்க அது வந்து, அதாவது நான் வந்து மது ஒழிக்க பூரண மதுவிலக்கு வரணும்னு நினைக்கிறவன் நான்.
அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்னு பார்க்கணுங்கிறதும் அதுவும் உண்மை. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் 45,000 கோடி தான் வந்து இவங்களுக்கு வருது. 45,000 கோடி ரூபாய் சுமார் வந்து டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு வருமானம் வருது. அந்த 10, 11 சாராய அதிபர்களுக்கு எவ்வளோ வருது? நான் பல இதில் பேசியிருக்கேன். 7 லட்சம் கோடி ரூபாய் வருது. 10 லட்சம் கோடி. பல லட்சம் கோடி. நான் சொல்கிறது 7ங்கிறது 8 இருக்கலாம், 6 இருக்கலாம், அது வேறு விஷயம். அதுவும் 11 சாராய ஆலைகளில் 10 ஆலைகள் வந்து திமுக அல்லது திமுக சார்ந்தவர்கள். ஒன்று கோல்டன் மீடியாஸை விட்டுட்டு பாக்கி எல்லாமே ஒன்று நேரடியாக திமுக, இல்லைன்னா மறைமுகமாக திமுக சார்ந்தது. அப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு 7 லட்சம் இல்லை 8 லட்சம் இல்லை 10 லட்சம் ஏதோ ஒரு பல லட்சம் கோடிகளில் வரக்கூடிய அந்த லாபத்தை விட்டுட்டு 45,000 கோடியும் வராது. இந்த இதை வந்து வருமானத்தை விட்டு விட்டால் ஏற்கனவே 8 லட்சம் கோடி கடன் இருக்குது. நீங்கள் ஊழல்லாம் வந்து ஊழல் மோசடிகள் இதெல்லாம் நீக்கிவிட்டு நேர்மையாக ஆட்சி நடத்தினால் இந்த கடனே வந்திருக்காது. இல்லை வந்து இந்த 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி சாராய அதிபர்களுக்கு வர ப்ராஃபிட்டை வந்து இங்கேயே வந்து அதை வந்து டாஸ்மாக்கு அது வரா மாதிரி செய்தால், அதில் ஒரு கணிசமான பகுதி வரா மாதிரி செய்தால் கூட நம்ம கடன் வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது என்னுடைய கருத்தும் தான். ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து அரசுக்கு லாபம்னு பார்ப்பாங்களா, தங்களுக்கு லாபம்னு பார்க்காங்களா? அது நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் சுயநலமாக இருக்கிறார்களே என்றால் அப்படி தான் இருக்கிறது அரசியல் நிலைமை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கேட்குறதெல்லாம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு வந்து இது வேணும், பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டால் அந்த குழந்தையை வந்து அதை கொடுத்து அந்த குழந்தையை திருப்திப்படுத்துவதா, இல்லை இதுக்கு மேலே நீ வாயை திறந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டி வந்து அந்த குழந்தையை பயமுறுத்துவதா அப்படின்னா திமுக தன் 2வது வழியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஏன் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறது? அப்போ அவங்க வந்து திருமாவளவனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், திருமாவளவன் நினைத்தால் இந்த வாக்கு வங்கியை தங்களிடமிருந்து பிரித்து விட முடியாது, திருமாவளவனை தாண்டி இருக்கக்கூடிய விசிக தலைவர்கள் வந்து தங்களை வந்து ஆதரிப்பார்கள் என்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருப்பதனால்தான் அவர் திருமாவளவனை கூப்பிட்டு வந்து, ஏங்க இது உங்களுக்கு அடுத்து உள்ளவங்கெல்லாம் வந்து இப்போது எங்கள் பக்கம் வந்து நின்றுட்டாங்க, தனியாக கட்சியை பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க, ஆதவர்ஜனை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கட்சி நடத்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் இதை ஸ்டாலினே கேட்டு போகிறா? ஏன் ஸ்டாலினோட யார் இருந்தாங்கன்னு இது வரைக்கும் ஏதாவது வீடியோ வந்ததா? இல்லை யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன பேசுனாங்கன்ற விவரங்கள் அதிகாரபூர்வமாக வீடியோ வெளியிடப்பட்டதா? இல்லை இதை வந்து ஒருவேளை வந்து கருணாநிதி அவர்கள் இப்படி பேசியிருப்பார் அப்படின்னா வந்து அது நம்பக்கூடியதாக இருக்கு. ஆனால் வந்து ஓரளவுக்கு அரசியலை பார்க்கும்போது கூட்டணியை வந்து 2019 ஒரே கூட்டணி இவ்வளவு நாள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து அரவணைத்து செல்வதில் கருணாநிதியை விட ஸ்டாலின் பெட்டர்னு சொல்லக்கூடிய இவர் மிரட்டியிருப்பாரா? இல்லைங்க, மிரட்டினது வந்து ரைட்டாக தப்பான்னு பார்க்காதீங்க. அதாவது இவர் மிரட்டினா சரிப்படுவாரா, இல்லை இவருக்கு வந்து நம்ம வந்து இவர் கேட்குறதெல்லாம் கொடுத்தா சரிப்படுவார்னா, கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுனால திமுக வந்து பலவீனப்படும். நாளைக்கு கம்யூனிஸ்டில் வந்து கேட்பாங்க, காங்கிரஸில் செல்லு பிறந்தகை மறுபடியும் தைரியம் படுத்தி விடுவார். அப்படி மற்ற கூட்டணி கட்சிகளும் துரை வைகோ அடுத்தது. இப்போ துரை வைகோ வந்து கடுமையாக நடுவில் வந்து திமுகவை விமர்சித்து பேசி கொண்டிருந்தார் ஒரு ஒரு நடுவில் ஒரு 2 மாதம் முன்னால். அப்புறம் என்ன சத்தங்க கேட்டுதா? இல்லையே, செல்வ பிறந்தகை பேசினார். ஸோ இப்போ திமுக இருக்கிற நிலைமையில் கூட்டணி கட்சிகள் நம் முதுகில் தான் சவாரி செய்கின்றன அப்படின்னு சொல்லும்போது இது காங்கிரஸுக்கு பொருந்தும், கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தும், வைகோவுக்கு பொருந்தும். ஆனால் விசிகாவுக்கு 100% பொருந்தாது. ஏன்னா தலித் வாக்குகள் என்பது ஒரு தனி கணிசமான வாக்குகள். அந்த வாக்குகளை அவர் மொத்தமாக பிரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே. இது ரொம்ப சாதாரணமான ஒரு அரசியலுங்க. அதாவது யாராவது ஒரு தலைவர் வந்து முரண்டு பிடித்தால் அவருக்கு கீழே உள்ள கட்சியில் 2ஆம் கட்ட தலைவரை வந்து இப்போது வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு சமயத்தில் வந்து இது வந்து நான் வந்து திமுகவை வந்து குறை சொல்வதா அப்படின்னா இது அரசியல். பாஜகவில் என்ன பண்ணாங்க, நிதிஷ்குமார் வந்து கொஞ்சம் நடுவில் முரண்டு பிடிச்ச போது நிதிஷ்குமாருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்களை வந்து விலை பேசினார்கள். எப்படி விலை பேசணுமோ அப்படி பேசினார்கள். மந்திரி பதவி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கலாம், பணம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கலாம், எப்படி வேணால் என்ன வேணால் இருந்திருக்கலாம், உன் பையனை எம்பி ஆக்குறான்னு சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லி உன் கட்சி பிளவுபடும் அப்படின்னு சொன்னால்
அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதே நிதிஷ்குமார் இந்த கூட்டணி இப்போ கூட்டணி அரசில் இருக்கார் இந்த 2024 அந்த தேர்தல் முடிந்தவுடன் அவரை கூப்பிட்டு சரத்பவார் பேசியதாக செய்திகள் வெளியாகின. நீங்கள் வந்து பாஜக பக்கமாக கூட்டணி போக வேண்டாம், அப்படி எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்றா வந்து ஒரு ஆட்சி அமைக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் உங்களை பிரதமர் வேட்பாளராக நாங்கள் கன்சிடர் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம்னு சரத்பவார் பேசியதாக பத்திரிகை செய்திகள் வந்தன. நிதிஷ்குமார் வந்து ஒரு காலம் அது நடக்காதுன்னு பயந்துக்கிட்டோ இல்லை என்ன காரணத்துக்காகவோ அவர் வந்து பாஜக பக்கம் சேர்ந்துட்டார். அப்போது இவ்வளோ நாள் வந்து சரத்பவாரோ இல்லை இண்டி கூட்டணியோ நிதிஷ்குமாருக்கு எதிராக இருந்தது, இல்லை எதிரெதிர் அணியில் இருந்தார்கள். திடீரென்று நிதிஷ்குமாரை வந்து இப்போ கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்னால் வந்து என்ன வந்து ஒரு அரசியல் இயக்க தலைவர் வந்து உங்களை பிரதமராக்க தயார் என்று சொன்னார் என்றால், என்னுடைய அனுமானத்தில் அநேகமாக இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறவர் சரத்பவார் தான் செய்வார். ஏன்னா மூத்த அரசியல் பழுத்தவர், இந்த கணக்கு அரித்மெட்டிக்ஸில் கில்லடி அவர். சில பேர் சீதாராம் யெச்சூரியும் சொன்னாங்க. இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் இண்டி கூட்டணியிலிருந்து ஒரு நிதின் கட்காரியை கொண்டு வருகிறார்கள் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ள தயார்னா எதனால் சொல்லியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போய் பாருங்கள். அவர் ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்பிள்ளை நிதின் கட்காரி, நாக்பூர் ஆர்எஸ்எஸ் செல்லப்பிள்ளை. மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது. இப்பொழுது அவர்களுக்குள் சில மன வேற்றுமைகள் இருக்கின்றன. அப்போது வந்து நிதின் கட்காரியை வந்து தூண்டிவிட்டு அவருக்கு அந்த பிரதமர் ஆசை இருக்கும் பட்சத்தில் அவரை கொண்டு வரணும். இது நீங்கள் அரசியலில் வந்து இது வந்து தார்மீகமா தர்மமா அப்படிலாம் கேட்டால், அரசியல்னு வந்துச்சுன்னா தார்மீகம் கிடையாது, தர்மம் கிடையாது, நியாயம் கிடையாது, அந்த அவரவர்கள் சுயலாபம். ஸோ அப்போ வந்து கருணாநிதி செய்யாததை வந்து ஸ்டாலின் வந்து இல்லை கருணாநிதி செய்யக்கூடியதை வந்து ஸ்டாலின் வந்து மிரட்டி இருப்பாரா அப்படின்னா, ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் இருக்கா இல்லையான்றதை பற்றி நான் சொல்லலை. ஏன் ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்கள் வந்து அவருக்கு வந்து இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவர்கிட்ட சொல்லும்பொழுது ஸ்டாலின் வந்து முடிவெடுக்கக்கூடாதா? உதயநிதி சொல்லியிருக்கலாம், சபரீசன் சொல்லியிருக்கலாம், இல்லை அவரை சுற்றி இருக்கிற சில மூத்த யாராவது தலைவர்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை அவருக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அவராகவே கூட இந்த அதான் அவர் கேட்பதையெல்லாம் கொடுப்பதா. நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு பஞ்சு மிட்டாயா இல்லை வந்து குச்சியா அப்படின்னா குச்சி தான் பெட்டர் அப்படின்னு வந்து நினைக்கலாம். அதற்கு காரணம் வந்து அந்த முடிவெடுவதற்கு காரணம் மற்ற இரண்டாம் கட்ட விசிக தலைவர்களுடன் திமுக மேலிடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம். விசிகவில் இருக்கிற ஒரு நம்ம பேர் 3 பேர் சொன்னோம், அவங்க இல்லை யாரோ ஒரு தலைவர்னு வச்சுப்போம். அந்த தலைவர் வந்து திமுகவில் வந்து அரசில் என்ன கேட்டாலும் அரசில் அவருடைய மாவட்டத்திலோ அவருக்கு தெரிந்தவர்களுக்கோ வந்து வேலை ஆகுதுன்னா அவர் வந்து விசுவாசமாக இருப்பாரா மாட்டாரா? திமுக தலைமைக்கு யாருக்கு அதிகமாக விசுவாசமாக இருக்கார்? இதுக்கு வந்து பெரிய உதாரணங்களே வேணாம். நீங்கள் மீடியாவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்கள் இருக்குன்னா மீடியாவை உரை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து அப்படி நினைக்க வேண்டாம். மீடியா ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியாக இருப்பார், இல்லை ஒரு கட்சி சார்பாக இருப்பார். கட்சியில் இல்லைன்னா கூட ஒன்று அவரே கட்சி வச்சுருப்பார், இல்லை அவரே வந்து ஒரு கட்சி சார்பாக இருப்பார், இல்லை சில பேர் வந்து அந்தந்த ஆளும் கட்சிக்கு எந்த ஆளும் கட்சியோ அதற்கு சார்பாக இருப்பார். ஆனால் அங்கே உள்ள செய்தி ஆசிரியர் நிருபர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக திமுக சப்போர்ட்டாக இருப்பார். இந்த மர்மம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்றும் நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்கள் கேட்குற நேயர்களுக்கும் தெரியும் இதோடைய ரகசியம் என்னன்றது, மர்மம் என்னன்றது. ஸோ அந்த மாதிரி இது வந்து பொதுவாகவே அரசியல் கட்சிகள் எப்படி நடக்கும். அதில் திமுக இந்த விஷயத்தில் வந்து பிஹெச்டி, மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னு சொன்னவங்க தானே. அதனால் வந்து மாற்றான் தோட்டத்தில் மல்லிகை எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது மணக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அவங்களுடைய இது. அந்த வகையில் இவரை விட வந்து இப்பொழுது வந்து கண்டிப்பாக வந்து இல்லைன்னா வந்து 163 கொடிக்கம்பங்களை வந்து காவல்துறை அகற்றி இருக்கிறது முன்னாள் பேசினார். இப்போ அந்த 163 கொடிக்கம்பங்களை பற்றி அவர் வந்து முதல்வரிடம் ஏதாவது முறையிட்டாரா? அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரா? ஆறுதலாக சொன்னாரா? இனிமேல் அப்படி நடக்காமல் நான் காவல்துறைக்கு வந்து உத்தரவிடுகிறேன்னு சொன்னார்னு வந்து இவர் சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை யாரோ ஒரு நிருபர் கேட்டிருக்காங்க, இந்த கொடிக்கம்பங்களை பற்றி பேசுனீங்களானா? இல்லை, அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு வரவில்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்கே போனதே 4 மேட்ரு பேசுகிறதுக்கு தான். அந்த 4 மேட்டரில் 3 மேட்ரு பேசுகிறதுக்கு அதிகாரத்தில் பங்கு அது இப்போ இல்லை, காலம் வரவில்லை.
கொடிக்கம்பெல்லாம் அறுத்தாங்க. அது இப்போ சொல்லாமல் எப்போ சொல்ல போகிறீங்க? அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. அதிகாரத்தில் பங்குக்கு வாய்ப்பில்லை. கொடிக்கம்பு அறுத்து எங்களை வந்து அதாவது எங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. அப்போ என்ன தான் அங்கே பேச்சு நடந்தது? வேறு என்ன செய்திருக்க முடியும்? ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்க முடியும். ஏன்னா முதல்வர் வந்து நாம் கொள்கையில் ஒரே இது, அதனால் வந்து நாங்கள் வந்து கோட்பாடுகள் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்குமா? இல்லை முதல்வர் வந்து விசிகாவை வந்து விட்டு போகாதீங்கன்னு கெஞ்சி இருப்பாரா, கொஞ்சி இருப்பாரா? இது ஒரு பொதுவான யூகம். ஒரே அவர் வெளியில் வந்து பேசுனீங்கன்னா அப்படியே பேஸ் அடித்த மாதிரி இருந்தது அவர் ஃபேஸ். யார் திருமாவளவன் அண்ணன் வந்து அவர் வந்து ஃபேஸ் வந்து தொய்ந்து போய் ஒரு 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 அந்த விரக்தியும் அந்த களைப்பும் சோர்வும் தெரிந்தது. ஏன் மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லுவீங்க. இதை வந்து ஆமாம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஒன்று முதல்வர் ஸ்டாலின், அடுத்தது அண்ணன் திருமாவளவன். 2 பேரும் சொல்ல போகிறது இல்லை என்ன உண்மையாக நடந்தது உள்ளங்கிறத. 2 பேரும் அரசியல் ரீதியாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போது நம்மளுடைய யூகங்கள் தான். யூகங்களில் வந்து இப்படி தான் இருக்கணும், வேறு விதமாக வந்து என்ன இருக்க முடியும் நீங்கள்? ஆக இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னால், இந்த செல்லூர் ராஜு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெருடலாக தெரிகிறது. அவர் ஏன் பேசுகிறாரு, அவுட் ஆஃப் டேர்ன் வந்து அவர் ஏன் பேசினார்? அப்போது ஓரளவுக்கு இவருக்கு நம்பிக்கை இருந்தது, அதிமுக பக்கம் நம்ம போனால் நமக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குன்னா, செல்லூர் ராஜுவுடைய பேச்சிலிருந்து அது எதனால் இருக்கலாம் அந்த பேச்சு? செல்லூர் ராஜு வந்து தானாக எடப்பாடிக்கு தெரியாமல் வந்து அப்படி பேசியிருப்பாருன்னு நான் நம்பலை. எடப்பாடி அதாவது அதிமுக தரப்பில் விசிகாவின் மீது முழுமையான நம்பிக்கை அவர்கள் கொள்ளவில்லை. இவர் அந்த பக்கம் வந்துடுவாருன்னு நம்பலை. இவர் அரசியல் பேரத்திற்காக ஒரு நாடகம் ஆடி, மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு நாடகம் ஆடி, அவர் 2 சீட்டுக்கு பதிலாக 4 சீட்டு, 4 எம்எல்ஏ சீட்டுக்கு பதிலாக 10 சீட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேரம் பேசுகிறாரு. இந்த விளையாட்டில், இந்த நாடகத்தில் நாம் பலிகடா ஆகக்கூடாது என்று எடப்பாடி நினைத்திருந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போ அதிமுக வந்து இதை சும்மா பில்டப் கொடுக்குறாரு, இதில் நம்ம போய் உள்ளே போய் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருப்பதுக்காக தான் செல்லூர் ராஜுவை விட்டு அந்த ஒரு அறிக்கையை அப்போ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அப்படின்னா இவருக்கு வந்து இண்டிகேஷன் வந்துருச்சு. இப்போ வெறும் செல்லூர் ராஜுவோட வார்த்தை மட்டும் இல்லை, இதை தாண்டி அதிமுகவிலும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு சில பேர் நண்பர்கள் நெருக்கமாக இருப்பார்கள். அவர்கள் சொல்லும்போது, இல்லைண்ணே நீங்கள் இங்கே வர்ற மாதிரிலாம் அவங்க நம்பிக்கை இல்லை நீங்கள் வருவீங்கன்னு அப்படின்னு அந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கும் பொழுது, அப்போ திமுகவையும் அதிமுகவையும் விட்டு விஜயும் வந்து கண்டுக்கல. பாஜகவுடன் கொள்கை ரீதியாக வந்து போக முடியாது, சீமானுடன் நிச்சயமாக போக முடியாது விடுதலை சிறுத்தைகள். அப்புறம் என்ன பண்ணுவார்? ஆனானப்பட்ட அந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணின்னு 3வது ஒரு கூட்டணி வந்தபோது அதுவே பிசுபிசுத்து போய்விட்டது. விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன் எல்லாரும் 3வது கூட்டணின்னு ஒரு பீரியடில் வந்து சத்தமே இல்லாமல் போனது. அப்போது அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் இருக்கும் பொழுது இப்பொழுது வந்து அதிமுக பக்கமும் நம்மளை கிட்ட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸுக்கு கதி அவங்களே ஏதோ வந்து என்ன நிலைமைன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸை அவர் கூப்பிடவே இல்லை, இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை அந்த மாநாட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 2 பேர் வந்து மாநாடு யாரை கூப்பிட்ருக்கணும் நீங்கள் மாநாட்டுக்கு? உண்மையிலேயே திமுக அது தமாஷா இருந்திருக்கும். இவங்களே மது ஆளை 10 ஆளை நடத்துவாங்களாம். இவங்களே மாநாட்டில் வந்து 2 டிகே சிலங்கோவனையும் இவரையும் அனுப்புவாங்களாம், ஆர்எஸ் பாரதியும். அவங்க வந்து மது குடிப்பது வந்து உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதுன்னு அங்கே வந்து ஞானம் வந்து அங்கே வந்து பேச போகிறாங்களாம். அதை கேட்டுட்டு மக்கள்லாம் திருந்துட்டு டாஸ்மாக் பக்கமே போகாமல் இருந்துருவாங்களா? இல்லை, மூத்த தலைவர்களாக நீங்கள் எதிர்பார்க்கறது ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலு. அதை தான் சொல்கிறேன். ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு. இப்போ கனிமொழி வேற ஒரு புதுசாக ஆரூரான் சாராயாலை வாங்கிட்டாருன்னு ஒரு தகவல் அடிபடுது. அவங்க இல்லைங்கிறாங்க, அது தெரியாது. இப்படிப்பட்ட அவர்களை அனுப்பிச்சு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருந்திருக்கும். இதை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவரோட மது ஒழிப்பு மாநாடு என்பது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேலிக்குரியதாக ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் என்ன மது ஒழிப்பு மாநாடு, யார் வந்து மதுக்கடை நடத்துகிறாங்களோ அவங்களே வந்து மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து கலந்து கொள்கிறாங்க. அப்படின்னால் படிப்படியாக குறைப்போம். என்னத்தை படிப்படியாக குறைப்பீங்க? இது வந்து இவர் மட்டும் இல்லை, கலைஞர் இருக்கும்போதும் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் அதிமுகவே நான் விட்டு வைக்கல. ஜெயலலிதா அவர்கள் வரும்போதும் வந்து 500, 600 கடைகளை குறைத்தோம்னு சொன்னார். இல்ல ஆனா அது உண்மைதான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறம் 500 கடை மூடப்பட்டது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போதும் 500 கடைகள், மொத்தம் 1000 கடைகள் மூடப்பட்டதுங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் 500 கடை மூடுறோம்னு சொல்லி ஏதோ ஒரு 500 300 மூடினாங்க. யார் திமுக இந்த 3 வருஷத்துலேயும். ஆனால் போன வருஷம் சாராய விற்பனை என்ன, இதெல்லாம் மூடப்படுவதற்கு முன்னால் ஜெயலலிதா வந்து 600 கடை மூடுவதற்கு, எடப்பாடி 500 கடை, இவங்க வந்து ஒரு 500 கடை, ஒரு 1500 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன மொத்தத்தில். 1500க்கு முன் 1500க்கு பின் சாராய விற்பனை என்ன? சேல்ஸ் குறையல, ஏறிதான் இருக்கு, இன்னும் அதிகமாக இருக்குது. எப்படி ஆச்சு? அப்போ ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் 2-3 கடையை மூடிட்டு அது அங்கே ஒரு கடை இருக்குன்னா இந்த 3 கடையில் இருக்கிறோம் அந்த கடையில் போய் குடிக்கிறோம், அவ்வளோதானே. இட்ஸ் அ சிம்பிள் அரித்மெட்டிக் ஃபார்முலா. 3 கடையை மூடினீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மளிகை கடை இருக்குது, 2-3 மளிகை கடை இருக்குன்னா உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, எங்கே வேணாலும் போகலான்னு. இல்லை உங்கள் தெருவில் பாக்கி 2 மளிகை கடை மூடிட்டாங்க, ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்குன்னா அந்த மளிகை கடையில் கூட்டம் அதிகமாக இருக்க போகுது. இது ஒரு ரொம்ப சாதாரண எக்கனாமிக் பிரின்சிபிள் இது. இப்போ அவங்க வந்து இந்த நான் வந்து ஜெயலலிதாவையும் சொல்கிறேன், எடப்பாடியையும் சொல்கிறேன், வந்து கலைஞரையும் சொல்கிறேன், இன்றைக்கி ஸ்டாலினையும் சொல்கிறேன். இந்த 500 கடையை மூடுறேன், 500 கடையை மூடுறேன் படிப்படி, அது கூட நீங்கள் பாருங்கள். அதுவும் திமுக, குறிப்பாக திமுக எங்கெல்லாம் வியாபாரம் மிக கம்மியாக இருக்கிறதோ அதை தான் மூடுறாங்க. அதிகமாக வியாபாரமாகக்கூடிய அவுட்லெட்ஸை மூடுறதில்லை. ஏற்கனவே வந்து இது வந்து சரியாக போகலை, அது கொஞ்சம் ரிமோட்டாக பிளேஸாக இருக்கலாம், இல்லை அருகில் வந்து 2-3 கடைகள் இருக்கிறதுனால ஒரு கடை வந்து சுமாராக இருக்கலாம், காரணங்கள் என்னவாக இருக்கலாம். அந்த மாதிரி கடைகளாக அடையாளப்படுத்தி அவற்றை மூடுவதால் எப்படி உங்களுக்கு வால்யூம் குறையும்? ஸோ அந்த படிப்படியாக குறைப்பது, கடைகளை மூடுவது என்பதெல்லாம் பம்மாத்து. நீங்கள் ஒன்று மதுவிலக்கை கொண்டு வரணும், அதுக்கு உடனே பதில் என்ன சொல்லிடுவாங்க, மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வந்தால் கள்ளசாராயம் வந்து பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு. அதுக்காக வந்து வீட்டு பூட்டை உடச்சிக்கிட்டு திருட உள்ளே வரான் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கதவே இல்லாமல் வைக்க முடியுமா? எப்படி வச்சாலும் கதவை பூட்டை உடச்சிட்டு திருடன் உள்ளே வரான் அப்படிங்கிறதுனால அது அப்போ நம்ம வந்து பூட்டு போட்டு என்ன பிரயோஜனம், கதவு வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கதவே இல்லாமல் பூட்டே இல்லாமல் வைப்பது எவ்வளவு அறிவார்ந்த விஷயமாக இருக்குமோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து கள்ளசாராயம் வந்து வந்துடுன்றதுக்காக நீங்கள் டாஸ்மாக் இவ்வளவு மதுக்கடைகள் வைத்திருக்கும் போது அங்கே அவ்வளவு கள்ளசாராயம் கள்ளக்குறிச்சிலையும் மற்ற இடங்கள்லையும் வந்துக்கிட்டு இருக்கே. மரக்காணம், கள்ளக்குறிச்சி, அதான் நிறைய இடங்களில் வந்து எத்தனையோ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கே. அப்போ நீங்கள் டாஸ்மாக் வைக்கிறதுனால கள்ளச்சாராயம் வந்து டாஸ்மாகை மூடினதுனால கள்ளச்சாராயம் இன்னும் அதிகமாகும்னா அப்போ இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை ஜீரோ ஆக்க முடிஞ்சுதா? தெருவுக்கு தெரு டாஸ்மாக் வச்சுருக்கீங்க, ஜீரோ ஆக்க முடிஞ்சுதா? மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால தானே 70 பேர் 80 பேர்னு ஒரு மலையிலேருந்து அப்படியே பைப்பு வச்சு இறக்குறாங்க போகிறாங்க. கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி மரக்காணத்தில் இப்படி இருக்கிறது. நீங்கள் வந்து போதைப்பொருள் அது நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, கஞ்சா வியாபாரம் அதிகமாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு, கூல் லிப்புன்னு ஒன்று. கூல் லிப் இந்த புகையிலை, அதாவது புகையிலையினால் ஆனது, இது பள்ளி மாணவர்களிடையே வந்து மிக பிரபலமாக உள்ளது. வேறு மாநிலத்திலிருந்து இங்கே கடத்தி வரப்படுவது. இதே மெட்ஸும் அப்படி தானே. மணிப்பூரில் கலவரம், மணிப்பூரில் என்ன பண்ணாங்க, மணிப்பூரில் அடிச்சுக்கிட்டாங்க, மோடி அரசு என்ன பண்ணிச்சு, எல்லா கேள்வியும் கேட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு என்னடா மணிப்பூரில் வந்து இவ்வளவு வந்து ஆர்வம் இருக்குதுன்னு பார்த்தா, மணிப்பூர்லேருந்து தான் வந்து மியான்மார்லேருந்து மணிப்பூர் வந்து மணிப்பூர்லேருந்து தான் வந்து போதைப்பொருள் மெட்ஸு வந்து தமிழ்நாடு உட்பட பல இடங்களுக்கு போய் தமிழ்நாட்டிலிருந்து திமுக நிர்வாகிகளே கைதானார்களே, இலங்கைக்கு வந்து படகு மூலம் வந்து எடுத்துகிட்டு போகிறது அந்த மெட்ஸு போதைப் பொருட்களை வந்து வேதாரண்யம், கோடிக்கரை, ராமநாதபுரம் பகுதியிலேருந்து எடுத்து போனதில் கைதானதில் முக்கியமான 1-2 பேர் திமுக நிர்வாகிகள், அந்த உள்ளூர் நிர்வாகிகள். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னால், ஸோ அப்போது நீங்கள் வந்து அந்த கள்ளச்சாராயம் அதிகமாகிடும், அதனால் நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து எவ்வளவு சட்டம் ஒழுங்கு போலீஸ்காரர்களை அதிகப்படுத்தினாலும் திருட்டுங்கிறது நடக்க தான் நடக்கும். திருட்டே இல்லாத ஒரு சமுதாயத்தை வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. பாலியல் வன்முறைங்கிறது வந்து குறைக்க தான் முடியுமே தவிர எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்வுகளை வந்து நீங்கள் ஜீரோ ஆக்கிட முடியாது. நீங்கள் இன்றைக்கி 10 சம்பவம் நடக்கிற இடத்துல அதை 4 ஆக்கலாம், 2 ஆக்கலாமே தவிர ஜீரோ ஆக்க முடியாது. இது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அதுக்காக வந்து
நாங்கள் ஜீரோவாக ஆக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக 10 சம்பவம் பரவாயில்ல, 15 வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு புத்திசாலித்தனமோ அதே தான் இந்த டாஸ்மாக். அந்த வகையில் மது ஒழிப்பு மாநாடு என்பது ஏற்கனவே வந்து அது ஒரு நகைப்புக்குரியதாக இருந்தது. அதை வந்து இப்போ வந்து இன்னும் மேலும் நகைப்புக்குரியதாக ஆக்கினது மட்டும் இல்லாமல் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு. அதை அவர் வந்து தெரிஞ்சு பண்ணிக்கிட்டாரா, தெரியாமல் பண்ணிக்கிட்டாரா, அவரை மீறி நடந்ததா, அவர் கூட இருந்தவர்களால் நடந்ததா, இல்லை அவருடைய என்ன சொல்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால நடந்ததா, எப்படி இருந்தாலும் திமுக ஸ்டாலின் வந்து அவர் பொம்மை முதல்வர் அப்படின்லாம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க. அவராகவே இந்த முடிவை எடுத்து அவர் வந்து செய்திருந்தாரானால் கலைஞரின் சாதுரியம் வந்து ஸ்டாலினிடத்தில் நிச்சயமாக ஒரு கணிசமான அளவு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. நான் வந்து அதுக்காக வந்து அவர் பொம்மை முதல்வர் அப்படின்னு வந்து அந்த மாதிரி அதாவது அவர் வந்து கலைஞர் அளவுக்கு அந்த ஒரு இது இல்லாமல் திமுக நிச்சயமா இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது திமுகவின் வெற்றி. இது திமுகவின் வெற்றி. திருமாவளவனுக்கு பின்னடைவு. திருமாவளவனுக்கு பின்னடைவுனா விசிகாவுக்கு பின்னடைவு. ஏன்னா அப்படிதான் அடையாளம். அது வந்து அது மட்டும் இல்லாமல் இது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தல், எச்சரிக்கை. நீங்கள் சும்மா வாலாட்டிட்டு இருந்தீங்கன்னா கழட்டி விட்டுருவோம் ஜாக்கிரதைன்னு. ஏன்னா திருமாவளவனாவது அந்த வாக்கு வங்கி வச்சிருக்காரு. இப்போ வைகோவை நினச்சி பாருங்க, வைகோவை கட் பண்ணால் என்ன ஆகிடும்? கம்யூனிஸ்டுகளை கட் பண்ணால் என்ன ஆகிடும்? எந்த ஒரு தொகுதியில் அவங்களுக்கு வந்து இவங்க கம்யூனிஸ்ட்டை நிற்க வச்சா நிச்சயமாக ஜெயிப்பாங்கன்னு அந்த காலத்தில் இருந்தது. நாகப்பட்டினம், இங்கே அம்பத்தூர், இந்த மாதிரி சில இடங்கள் இருந்தது. இன்றைக்கி ஏதாவது ஒரு தொகுதி சொல்ல முடியுமா அந்த மாதிரி? நீங்கள் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இல்லாமல் தனித்து நின்றால் ஒரு தொகுதியாவது ஜெயிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இல்லை. காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியிலேயே கூட ஜெயிக்க முடியாது. ஓரளவுக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் அந்த காலத்தில் பாரம்பரியமிக்கவர்கள்லாம் இருந்தாங்க. அது பாரம்பரியமிக்கமாக இருந்த விஜயதாரணி போன்றவர்களே இந்த பக்கம் பாஜக வந்துட்டாங்க. இதுக்காக சொல்கிறோன்னா இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி. மற்ற அந்த கூட்டணியை அப்படியே வந்து என்ன சொல்கிறது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு திருமாவளவன் வந்து ஒரு கினியா பிக்குன்னு சொல்லுவாங்க, பலிகடா. அவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரீட்சார்த்தகரமாக வந்து அந்த அவராக செய்து கொண்டதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் அந்த நான் ஒரு படம் தயாரித்த போது அந்த படத்தில் வந்து ஆனந்தராஜ் வில்லன், வல்லமை தாராயோன்னு ஒரு படத்தில் அதை சொல்லி முடிச்சிடுறேன். அவர் வந்து அதில் வந்து என்னுடைய மகள் இயக்கினது. அதில் வந்து வரும்போது அவர் வில்லன், ஆனந்தராஜ் வில்லன். அப்பா பொண்ணு வந்து யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லும். அப்பாவுக்கு அது பிடிக்காது. அப்போ பொண்ணு செல்லம். பொண்ணை வந்து ஓரளவுக்கு மேலே திட்ட முடியாது. ஆனால் முதல்ல கூப்பிட்டு பொன்னாடியை கூப்பிட்டு திட்டுவார். அதாவது அம்மாவை, என்ன நீ இப்படி பண்ணியிருக்க, போயிருக்க வந்திருக்கான்னு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு. அடுத்தது அந்த சமயம் பார்த்து அந்த வேலைக்காரன் ஒருத்தன் வந்து ஐயா வாசலில் யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று சாதாரண யதார்த்தமாக வந்து சொல்லுவோம். பலார்னு 4 அறை வைப்பார். அவனை பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து நான் அவனுக்கு அறிவில்லை உனக்கு அப்படின்னு. இந்த அறை வந்து அந்த வேலைக்காரனுக்கு இல்லை. இந்த அறை வந்து அந்த பெண்ணுக்கு, தான் வளர்த்த பெண்ணுக்கு, நான் காதல் திருமணம் செய்து கொள்வேன்னு சொல்கிற அந்த பெண்ணுக்கு விழும் அறை தான் அது. அப்போது இந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்போ வந்து திமுகவுடைய தலைமை வந்து திருமாவளவன் மூலமாக திமுக கூட்டணியினருக்கு சொல்லும் கதையின் நீதி வந்து இதுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் வந்து சத்தமே இருக்காது. அவர் மது ஒழிப்பு மாநாடுங்கிறது அது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக நடக்கும். அவங்க 2 பேரும் வந்து வழக்கமாக வந்து நான் கூட சொல்லுவோம். அவர் முத்துசாமி கூட சொல்லியிருக்காரு, இதில் மதுக்கடைகளை நடத்துவதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருப்பமே இல்லைன்னு அவர் அமெரிக்கா போயிருந்தது சொன்னார். நான் கூட வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். அப்போ அவருக்கு விருப்பம் இல்லைன்னா யாருக்கு விருப்பம்? ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இந்த மாதிரி ஆலைகள் வைத்திருப்பவர்களுடைய விருப்பப்படி தான் திமுக நடக்கிறதா? அவர்கள் சொல்வதைத்தான் திமுக தலைமை கேட்கிறதா? அவர்கள் தான் அழுத்தம் கொடுக்கிறார்களா? அப்படி நீங்கள் சொல்வதானால் வந்து முதல்வருக்கே விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் முதல்வருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இல்லையா? இப்படின்ற பல கேள்விகள் வருது அப்படின்னு சொல்லி நான் வேறு ஒரு இடத்துல பேசியிருந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி வந்து ஒரு முடிவெடுத்து அவங்க கட்சியிலேயே இவ்வளோ பேர் ஆளை வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து அவங்கள மதுவிலக்குன்னு ஒன்றே மதுவிலக்கு பண்ணிவிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறது வந்து சுத்த இளிச்சவாய்த்தனம். மக்கள் எதிர்பார்த்தாலும் அதான்.
திருமாவளவன் அரசியல் நாடகத்துக்காகவோ அரசியல் லாபத்துக்காகவோ அதை பேச போனதும் என்னை பொறுத்தவரை ஒரு தவறான முடிவு. அது தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கு. அது வந்து வெற்றினா ஒரு கால் அது ஓரளவுக்கு வெற்றி பெற்று அவர் வந்து அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவருக்காக வந்து இப்போ அப்படியா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், திருமாவளவனோடு சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைத்துக்கொண்டு திருமாவளவன் சொல்வதில் உள்ள நியாயங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஆனால் எங்களுக்கு உள்ள பொருளாதார நிர்வாக அழுத்தங்களின் காரணமாக அதை உடனடியாக செய்யவில்லை. இருந்தாலும் தோழர் திருமாவளவன் நமது திராவிட இயக்கத்தில் வந்து இவ்வளவு காலமாக பயணிப்பவர், நம்மோடு இன்னும் பயணிக்க இருப்பவர். அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை மதித்து 1000 கடைகளை அடுத்த 6 மாதத்தில் ஒரு வருடத்தில் நாங்கள் மூடுவதற்கு தயாராகி இருக்கிறோம் இப்படின்னு பக்கத்தில் திருமாவளவனை வச்சுட்டு ஸ்டாலின் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஒரு வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாருன்னா திருமாவளவனோட இமேஜ் எங்கே போயிருக்கும் பாருங்கள். இது நடக்கலைன்னு சொன்னால் அது யாருக்கு வெற்றி? ஸ்டாலின் அவர்களுக்கு தான். அதுதான் சொல்கிறேன். இதுதான். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். மிக்க நன்றி, வணக்கம்.